Okay, guys, we'll begin. Is my screen visible? எதுனாலும் அன்மியூட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. நான் இங்கே ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனில் இருக்கங்காட்டி இருந்துட்டு நீங்கள் சேட்டில் ஏதாவது இது பண்ணீங்க அப்படின்னா எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ எதுனாலும் யூ ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேட்டாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் தான் என் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு உள்ளே யார் யார் இருக்கீங்களோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அதை தான் அவங்க வந்து அதில் பார்த்துக்க போகிறாங்க. ஓகே, ஸோ த டாபிக் தட் வி சூஸ் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன் இஸ் சீக்வென்சஸ். ஸோ பேசிக்காக சீக்வென்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? சீக்வென்ஸ் பேசிக்கலி சீக்வென்ஸுங்கிறது என்னது, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? எனி ஐடியா? எனிவன்? ஹலோ, யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க. Is it a collection of elements, sir? Okay, you are saying it is a collection of elements. So usually the capital letter represents the set and the small letters represent the elements in the set. So you are saying something like this? Yes, sir. Okay. இப்போ இந்த மாதிரி ஓகே, யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு திஸ் இஸ் ஃபைன். வேறஸ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பட் இட் மஸ்ட் ஃபாலோ சம் பேட்டர்ன், ரைட்? ஸோ சீக்வென்ஸ் அப்படிங்கும்போது இட் மஸ்ட் ஹேவ் சம் பேட்டர்ன். ஸோ இப்போ பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா இட் ஹேஸ் டு ஃபாலோ சம் ரூல். லைக் இப்போ பேசிக்காக சீக்வென்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா யூ கேன் ட்ரீட் இட் ஆஸ் அ மேப்பிங் from the natural numbers to any set. Okay, இப்போ any set ன்னு நீங்க பேசும்போது வந்துட்டு that comes in real analysis. இங்க நீங்க என்ன வச்சுக்கலாம்னா set of real numbers. சரிங்களா? இப்போ இந்த மேப்பிங் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? you will associate for each n you will associate some element in x. அதத்தான் வந்து we write it as either xn இல்ல an un இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டேஷன் நம்ம கொடுத்து எழுதி இருந்திருப்போம். திஸ் இஸ் வாட் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் த மேப்பிங் விச் இஸ் டிஃபைன் ஃப்ரம் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டு தி ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னு சொல்லும் போது இட் இஸ் ரியல் சீக்வென்ஸ். அங்க ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் கேன் பி எனி செட். ஃபைன். ஓகே, ஒரு சீக்வென்ஸோடைய ரேஞ்ச்னா என்ன, ஒரு சீக்வென்ஸ் எப்போ பவுண்டட் சொல்லுவோம், இதோட ஐடியாலாம் இருக்கா? ஹலோ கைஸ், நான் ஜஸ்ட் இந்த ஐடியாஸை கொஞ்சம் ரீகலெக்ட் மட்டும் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாங்கிற ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்கேன். ஐ கேனாட் டீச் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு. What do you mean by a range of a sequence? Sir, usually when we say a sequence is bounded, it's when we say whether it's bounded above or below. So if there is a number, I don't know, maybe b, okay, b can be less than or equal to all terms of sequence. And there can be another number c which can be greater than or equal to all terms of the sequence. That is we can write c less than or equals xn less than or equals b for all n. In that case we can say the sequence xn is bounded. This is what you are trying to say, am I right? Yes, sir. Yes, exactly. This is the definition of a bounded sequence. So range of a sequence அப்படிங்கும்போது if I define a sequence
xn to be minus 1 to the power n. So what is my sequence? இப்போ இது expand பண்ணீங்க அப்படின்னா என்னோட sequence என்னவா இருக்கும்? You will have to give values of n from 1 2 3 அப்படியே வரிசையா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Hello. Minus 1 1 minus 1 1 minus 1 1. So this is what you are going to get. Okay. So இதை வந்து ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்னங்கிறத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் சீக்வன்ஸ். ஆக்சுவலி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ செட். சரிங்களா? இது இருக்கு. இதோடைய டிஸ்டிங்க்ட் என்ட்ரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன இருக்க போகுது? minus 1 1 இது ரெண்டு மட்டும் தான் இருக்க போகுது. am I right? கரெக்டாப்பா? ஓகே. ஸோ இந்த சீக்வன்ஸ் உடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் ஒன்லி -1 and 1. ஓகே. இங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது சீக்வென்ஸ்க்கு பவுண்டட்னஸோட டெஃபினிஷன் நம்ம சொல்லியிருந்திருக்கோம். செட்டில் இருக்கக்கூடிய ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட்டுன்னு பேசினீங்க அப்படின்னா ஒரு செட்டை வந்து எப்போ பவுண்டட் அபவ் பவுண்டட் பிலோ சொல்றதுக்கான டெஃபினிஷன் இது அப்படியே இன்கார்பரேட் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் அ சீக்வென்ஸ், ரேஞ்ச் பவுண்டடா இருந்துச்சுன்னா சீக்வென்ஸ் பவுண்டட். Okay, now let me give you another sequence. So if you know this operation it's fine, if not just tell me, I'll explain you what is this operation. கொஞ்சம் சத்தமாப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, அதாவது ரிமைண்டர் of n when divided by 5. அந்த n 5 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் உங்க xn. ஸோ இப்போ இந்த சீக்வென்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ரிமைண்டர்? 1 2 3 4 continuous. ஓகே, ஸோ யூ கெட் 1 2 3 4. அதுக்கு அடுத்தது என்னதுப்பா? 1 0வா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 5 ஆல் டிவைட் பண்றீங்க, 2 5 ஆல பண்றீங்க, 3 பண்றீங்க, 4 பண்றீங்க, and then you are dividing 5 by 5. What is the remainder? 0. 0 sir. Yes. இதே தான் வந்து இப்போ ரிப்பீட் ஆக போகுது. இப்போ இந்த சீக்வென்ஸ்க்கு when you look for the range, you get this is the range. Okay. Now xn is equal to 1 upon n. இதோட ரேஞ்ச் என்னதுப்பா? Sir, 1 by 2, 1 by 3, 1 by 4. Yes. So 1 upon 2, 1 upon 3 it goes. ஸோ இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் இதுக்கு நான் ரேஞ்சஸ் கேட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வி மே கேட்டகரைஸ் சீக்வென்ஸ் இன்டு அ ஃபைனைட் சீக்வென்ஸ் ஆர் இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். சீக்வென்ஸ் அப்படிங்கும் போதே இருந்துட்டு பேசிக்கலி இட் இஸ் அ மேப்பிங் விச் இஸ் டிஃபைன் ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படிங்கும் போதே இருந்துட்டு பை த டெஃபனிஷன் ஆஃப் அ மேப்பிங் நீங்கள் இன்ஃபைனைட் இதுக்கு தான் பேச போறீங்க. பட் ஸ்டில் இங்கே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதா ஆகலையாங்கிறத பொறுத்து தான் சீக்வென்ஸை வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு நம்ம கேட்டகரைட் பண்ண போகிறோம். ரேஞ்ச் ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃபைனைட் சீக்வென்ஸ், ரேஞ்ச் இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். ஸோ பவுண்டட்னஸுக்கும் ஃபைனைட்னஸுக்கும் இன்ஃபைனைட்னஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட்டு இங்கே நீங்கள் தெளிவாக இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம இங்கே பார்த்த இந்த 3 எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 2க்கு வந்து ரேஞ்ச் ஃபைனைட் as well as
these two are bounded. ஸோ ஃபைனைட் சீக்வன்சஸ் வந்துச்சு அப்படின்னாலே இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவுண்டட்னஸ் கூட வந்துடுது. அண்ட் வென் யூ லுக் அட் த தேர்ட் எக்ஸாம்பிள், இங்கே இருந்துட்டு என்ட்ரிஸ் எல்லாமே ஒன்னுக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஒன்னை விட கம்மியாகவோ தான் இருக்குது. ஆஸ் என் பிகம்ஸ் லார்ஜ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பெருசாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Okay, my question is, as n approaches infinity, your xn go to what? 0. So இங்க as n approaches infinity, xn go to 0 இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா your n is becoming larger and larger. சரிங்களா? n வந்து ஒரு பெரிய வேல்யூ, பெரிய 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 வேல்யூவா போய்கிட்டே இருக்கு. அப்படி போகும்போது xn எந்த வேல்யூக்கு நியரரா போய்கிட்டு இருக்கு. The 0 is never attained as well as infinity cannot be attained. இந்த அப்ரோச்சஸ் அப்படின்னாலே இருந்துட்டு அது கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தான் நம்ம பேச போறோமே தவிர அட்டைன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பேச கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த அப்ரோச்சஸ்க்கும் அட்டைன்மெண்ட்டுக்கும் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் லிமிட் பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு மிஸ்டேக் வந்து காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எய்தர் 0, எல்லா வேல்யூமே 0வோட பெருசு தான். பிகாஸ் n இன்ஃபினிட்டி கிட்ட n பெருசாகிக்கிட்டே இருக்கும்போது வேல்யூ 0 கிட்ட போய்கிட்டு இருக்கே தவிர that 0 is not attained. So here this is happening. Even though the range is infinite, this is a bounded sequence. Okay. So boundedness கான ஐடியா, ஃபைனைட் இன்ஃபினைட் இதுக்கான ஐடியா எல்லாம் கிளியரா கிடைச்சிருச்சு அப்ப உங்களுக்கு? Yes sir. Okay. Also now I'll okay, இதை வச்சுட்டு now you have to give me a sequence which is இங்க நான் எழுதி இருக்கிற எக்ஸாம்பிள் இல்லாம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணும். ஓகே. bounded aboveனா இந்த கண்டிஷன். சரிங்களா? this is bounded above condition and this is bounded below condition. So just try to construct sequences which satisfy these conditions. Okay, you will have to produce me 4 different examples. Yeah, construct sequences. And those who are watching it on YouTube, நீங்களும் ஆன்சர் கொடுக்கலாம்ப்பா. You just type it out. Just அந்த ஜெனரல் டேர்ம் என்னன்னு சொன்னீங்கன்னா போதும். எனக்கு அந்த அப்பர் பவுண்ட் என்ன லோவர் பவுண்ட் என்னங்கிறது கூட எனக்கு வேண்டியது இல்லை. இங்க நம்ம பேசின இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம think for different examples. இந்த மூணுமே இருந்துட்டு both bounded above and below. above இருக்கக்கூடாது அப்படின்னா as n becomes large it has to go to infinity. அந்த மாதிரி ஏதாவது யோசிங்க. below இருக்கக்கூடாது அப்படின்னா as n becomes large it has to go to minus infinity. அந்த மாதிரி ஏதாவது யோசிங்க. So Yes. You are giving the answer for which case pa? Above. Above.
Above, not below. Yes, sir. Okay, tell me. X square, sir. You are giving bounded above, not below. Your example is right, but not for this case. You are giving me xn is equal to n square. Am I Yes, right? sir. Okay. Yes, இது sir. எந்த கேஸ்க்கு வரும்னு கரெக்டா யோசிங்க. Okay. இங்க நான் கேட்டிருக்கிறது which is bounded aboveனா bounded above இருக்கணும்னா as n becomes large உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அப்பர் பவுண்ட் கிடைக்கணும், லோவர் பவுண்ட் இருக்கக்கூடாது. Okay. சரி, இங்க நான் எழுதுனதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். Not above. Yeah. யோசிங்க. இப்போ நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள்லயே இருந்துட்டு எல்லா வேல்யூவும் இதுக்கு வந்து அப்பர் பவுண்ட் இருக்காது, லோவர் பவுண்ட் இருக்காது, அதை யோசிங்க. ஹலோ சார். சார். சொல்லுங்கப்பா. Sir, xn is equal to n power 2 into n, sir. N power 2n. xn is equal to n power 2n. Yes, sir. Okay. Bounded above, sir. Bounded above. As n becomes large, இது என்ன ஆகும்? The value large, sir. இதுக்கு நீங்க இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா நீங்க யோசிக்கவே வேணாம். I'll do the last one. பவுண்டட் அபவும் வரக்கூடாது, பிலோவும் வரக்கூடாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. I'll do that one. ஓகே, இதை வச்சுட்டு நீங்க மற்ற மூணு யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ இப்போ பவுண்டட் அபவும் இருக்கக்கூடாது, பிலோவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் அபவ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, அபவ் இருக்கக்கூடாதுன்னா as n becomes as n go to infinity or xn go to infinity இருந்துச்சுன்னா not bounded above. சரிங்களா? as n go to infinity, if xn go to minus infinity, then it is not bounded below. ரெண்டுமே வரக்கூடாது அப்படின்னா as n becomes large and large, there must exist a confusing state. whether xn இன்ஃபினிட்டிக்கு போதா இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போதா நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியாத மாதிரியான ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போய் அது விடணும். ஓகே, அப்போ அந்த ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டுக்கு ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் வரணும் அப்படின்னாலே இஃப் யூ ஜஸ்ட் பிளக் இன் -1 to the power n, இது கொண்டு வந்தீங்கனாலே ஒரு டேர்ம் பாசிட்டிவ், ஒரு டேர்ம் நெகட்டிவ், ஒரு டேர்ம் பாசிட்டிவ், ஒரு டேர்ம் நெகட்டிவ், இப்படி போய்கிட்டே இருப்பீங்க. If you are saying some x is the largest value that you can find, அந்த x வந்து ஆடா ஈவனாங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு முடிவாக போகுது. Am I right? Yes, sir. Okay. So you just multiply n with it. That's it. நீங்க பாருங்க, as n becomes large, n large ஆகிக்கிட்டே போகுது. ஆனா அந்த n வந்து எனக்கு ஆட் வேல்யூவா ஈவன் வேல்யூவான்னு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்க ரேஞ்ச் எழுதுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? யூ வுட் கெட் -1, 2, -3, 4, -5, 6, -7, 8 இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது your even terms are increasing to infinity, your odd terms are decreasing to -infinity. கரெக்ட்டுங்களா? Yes, sir. So you can have this one, xn is equal to -1 to the power n multiplied with n. இங்க n க்கு பதிலா
நீங்கள் n ஸ்கொயர் ஆகட்டும் n கியூப் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. தட் வில் ஒர்க். த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ். இப்போ இதை வச்சு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா மற்ற கேசஸ்க்கு? ஓகே சார். கிவ் இட் ட்ரை. எஸ் சார். Sir, n square would be for bounded above and below. Bounded above And below, sir. n square. Yes, sir. N square will not work. And Selvanagi, you have given answers. Yes. So xn is equal to n square பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா, if you try to find out the range, what are you going to get? 1, 4, 9, 16 இந்த மாதிரி தான் போகுதுங்களா? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. Which means all the values are bigger than or equal to 1. So all the values are bigger than or equal to 1. இந்த condition நமக்கு satisfy ஆகுது. Which means it is a bound. Sorry. Wait. I think இங்க நான் ஏதோ mistake பண்ணிருக்கேன். Yeah. So this is bounded below and this is bounded above. சரி, இருக்கிற எல்லா வேல்யூவும் எய்தர் 1க்கு ஈக்குவலாக இருக்க போகுது இல்லை பெருசாக இருக்க போகுது. விச் மீன்ஸ் யூ ஹேவ் த லோவர் பவுண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பவுண்டட் பிலோ பட் நாட் above. And good. So xn is equal to 1 minus n அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. This is an example of bounded above but not below. எஸ், என்னுக்கு வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? 0, -1, -2, -3 இப்படியே போகுமா? Am I right? Yes, sir. The simplest examples பார்த்துட்டிங்கன்னா இதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா xn is equal to -n எடுத்துக்கோங்க செகண்டுக்கு. ஓகே, -1 தான் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ. -1, -2, -3 இருக்கிறது எல்லா நெகட்டிவ் வேல்யூஸ்லேயே பெரிய வேல்யூ என்னது? -1. அண்ட் பவுண்டட் above வேணும் அப்படி, சாரி பவுண்டட் பிலோ வேணும் அப்படின்னா xn is equal to n எடுத்துக்கோங்க. 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படியே போகுது. Now bounded above and below both. இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை இப்போ நம்ம பண்ண இதை வச்சுட்டு ஏதாவது ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஐ மீன் இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு பவுண்டட்க்கு கொடுத்துருக்கேன்ல, இந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி கூட சொல்லுங்க. ஸோ சிம்பிள். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கோ இது கூட வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுங்க. இந்த 3 எக்ஸாம்பிளில் யூ ஜஸ்ட் ஆட் சம் கான்ஸ்டன்ட் டு தெம். சரிங்களா? xn is equal to 5 plus -1 to the power n வச்சுக்க. இது பவுண்டட். உனக்கு என்ன வரப்போகுது? எதர் 6 இல்லை 4. இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆசிலேட் ஆக போகுது. அடுத்தது xn is equal to இங்கே n mod 5 இருக்கா? n mod இங்கே உனக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை போட்டுக்க. தட் இஸ் பவுண்டட். இப்போ அடுத்தது xn is equal to 1 divided by n இருக்கா? இங்கே nக்கு பவரில் நீ என்ன வேணாலும் போட்டுக்க.
இதே தான் 1/2 பவர் அந்த இதே மாதிரி வரப்போகுது. ஸோ n பவர் எனிதிங் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது கூட இருந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் bounded sequences, that is both bounded above and below. Is that okay? Yes sir. Okay. அதாவது பவுண்டட் பிலோ அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பவுண்டட் பிலோ பவுண்டட் அபோவ் எல்லாம் செக் பண்றதுக்கு ரேஞ்ச் என்னன்னு பாருங்க. சரிங்களா? ரேஞ்சில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த லோவஸ்ட் வேல்யூ ஃபார் அ ரேஞ்ச், சரிங்களா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இதுதான் இருக்கிறதுலயே அந்த ரேஞ்சில் சின்ன வேல்யூ இல்லைன்னா ரேஞ்சில் இருக்கிற எல்லாமே இதை விட பெருசா இருக்கு இல்லை ஈக்குவலா இருக்கு, அந்த மாதிரி ஒரு வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சா தட் இஸ் பவுண்டட் பிலோ. சரிங்களா? எல்லா வேல்யூவும் ரேஞ்சில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை விட சின்னதா இருக்கு இல்லை ஈக்குவலா இருக்குன்னா அந்த கேஸ்ல பவுண்டட் அபவ். இவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் convergent sequence. What do you mean by convergent sequence? சார் சீக்வென்ஸ் ஒரே இதை இப்போ 0 இதுனா ஒரே இதை நோக்கி போகிற மாதிரி, 0னா 1க்குள்ளேயே நோக்கி போகிற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க given xn. சரிங்களா? அதாவது நம்ம சிம்பிளா எழுதும் போது லிமிட் n approaches infinity xn equals l. இந்த l ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா we say it is convergent. ஸோ இதுதான் நம்ம படிச்சிருந்திருப்போம். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆஃப்டர் அ சர்டைன் ஸ்டேஜ், இது ஒரு சிலர் டெஃபினிஷனாகவே இதையும் படிச்சிருந்திருப்பீங்க. தென் ஃபார் எவ்ரி எப்சிலன் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் n in n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகும், such that modulus of f of xn minus l is smaller than epsilon for all n bigger than or equals நம்ம இங்க சூஸ் பண்ண இந்த ஒரு n. அதாவது ஆஃப்டர் அ சர்டைன் ஸ்டேஜ் நம்ம லிமிட்னு எந்த வேல்யூ சொல்றோமோ அதுக்கும் டேர்ம்ஸ் சரி எஃப்னு எழுதிட்டேனா சரி xn மைனஸ் எல் சீக்வென்ஸ்ல இருக்கிற அந்த என்ட்ரிக்கும் அந்த லிமிட்னு எதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது ரெண்டுக்கும் உரிய டிஸ்டன்ஸ் இஸ் ஆல் நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இதில் இருந்துட்டு நவ் லெட் மீ கிவ் யூ ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சில இது தரேன். சரிங்களா? sin nπ இஸ் இட் கன்வர்ஜென்ட் ஆர் நாட்? இல்லைன்னா இதோட ரேஞ்ச் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. sin nπ, this is the sequence. இதோட ரேஞ்ச் என்னதுப்பா? Zero to 1 சார். இங்க தெளிவா பார்த்து நீங்க சொல்லணும். n-க்கு பதிலா 1 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அடுத்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து எனக்கு ரேஞ்ச் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் sin π? sin πயோட வேல்யூ என்னதுப்பா? 1. ஷியர்? 0 சார். sin π is 0. Okay, sin 2π? 0 சார். sin 3π? 0 சார். சீக்வென்ஸ்ல இருக்கிற எல்லா டேர்முமே 0 அப்படின்னா we say this sequence converges to 0.
சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். xn is equal to 1 upon n. இதுல நமக்கு என்னாச்சு? 1 1 upon 2 1 upon 3 இப்படியே கம்மியாகிக்கிட்டே போச்சு. And when n becomes large, இது வந்து 0 நோக்கி போச்சு. ஸோ இந்த கேஸ்லயே இருந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா this xn converges to 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம்னா, உங்களுக்கு அவங்க டிஃபைன் பண்றதுதான் சீக்வென்ஸ். ஒரு ப்ராப்பர் மேப்பிங், ப்ராப்பரான ஒரு மேப்பிங் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணிட்டாங்கனாலே அது ரியல் சீக்வென்ஸ் தான். இப்போ இந்த சீக்வென்ஸ்க்கு வந்து ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எண்ணுக்கு வந்து 1. ஸோ எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வரும் 1 + 1 upon 1 அப்படிங்கும்போது 2. அடுத்து n 2ங்கும் போது n ஈவன்கிற கேட்டகரியில வந்துருது. ஸோ 1 - 1 upon 2. அடுத்தது 1 + 1 upon 3. அடுத்து 1 - 1 upon 4. 1 + 1 upon 5. 1 - 1 upon 6. இப்படி போய்கிட்டு இருக்க போகுது. அதாவது ஒரு இதுல பார்த்துட்டு ஆர்டர்ல ஆட் ஆகிக்கிட்டு வருது, ஈவன் எல்லாம் கம்மி ஆகிக்கிட்டு வருது. இப்போ இந்த கேஸ்லயும் இருந்துட்டு யூ வில் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் லிமிட் n approaches infinity xn என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? So when n approaches infinity, அதாவது n is becoming large and larger value, அப்படி பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அது ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியுமா? You will have to identify a very large number. சரிங்களா? அந்த ஒரு லார்ஜ் நம்பர் வந்து நீ ஆட் வேல்யூவா தான் சூஸ் பண்ணணும், ஈவன் வேல்யூவா தான் சூஸ் பண்ணணும். Do you have any restriction? Yes or no? Do you have any restriction? Hello? லைன்ல இருக்கீங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சாப்பா? ஓகே, ஸோ n becomes large, n go to infinity அப்படிங்கும்போது அது ஆடா ஈவனா அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுக்குமே உங்களால வர முடியாது. வாட் இஃப் n is odd அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா you will have to check in the first category. ஸோ இதுல n becomes infinite, n go to infinity அந்த கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? இந்த n ஆடுங்கிற கேட்டகரியில மட்டும் சொல்லுங்க. as n 1 கிடைக்கும். ஓகே, ஈவன்ங்கிற கேஸ்ல இந்த இடத்துல as n go to infinity-ங்கும் போது இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? அங்கனே 1 தான் சார் கிடைக்கும். ஸோ இப்படி ரெண்டுமே 1 தான் வருது அப்படின்னா then we can conclude limit n approaches infinity xn is equal to 1. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க சீக்வென்ஸ் வந்து நம்ம கொடுக்குற சீக்வென்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த சைன் n பை பார்த்துட்டீங்கன்னா இட் கன்வர்ஜஸ் டு 0. இதே வந்து உங்களுக்கு சைன் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, we can't say, we know that sin n இதான் சைனோட வேல்யூ வந்து is bounded between -1 to 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செல்வநாயகி குட். -1 to 1க்குள்ள தான் வந்து சைன் வேல்யூ இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். பட் அது என்ன வேல்யூ as n becomes large, அது என்ன வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த கேஸ்ல வாட் we say is limit n approaches infinity sin n does not exist. இப்படி ஒரு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அந்த சீக்வென்ஸை we cannot say it is convergent. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து I am stopping here.
தயவு செஞ்சு அடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஐ வில் இன்டிமேட் யூ கைஸ் அட்லீஸ்ட் 2 days பிஃபோர். சரிங்களா? ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ டு ஹேவ் அதர் கமிட்மெண்ட். ஸோ என்னால் இப்படி ஃபுல்லாக டீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஹோப் நெக்ஸ்ட்டு டேர்ன் வரும்போது நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு